நம்ம எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கும் இல்லையா? காலையில ஆரம்பிக்கிற ஒரு சின்ன டென்ஷன் எப்படி மதியம் ஒரு பெரிய பிரச்சனையா மாறுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? வாங்க இத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். சரி, ஒரு சின்ன கற்பனை. இன்னைக்கு காலையில நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புறீங்க. ஒரே பரபரப்பு, அவசரம். வேலைக்கு போற வழியில சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு போலான்னு நிக்கிறீங்க. ஆனா அங்க பார்த்தா அடேங்கப்பா, உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கியூ. டைம் வேற ஓடிட்டே இருக்கு. உங்க பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா காலியாகுது. மனசுக்குள்ள ஒரு சின்ன எரிச்சல் ஸ்டார்ட் ஆகுது. சரி, உங்க டர்ன் வந்துருச்சு. அந்த டென்ஷன்ல காஃபி போடுறவர்கிட்ட கொஞ்சம் கடுகடுன்னு பேசிறீங்க. அது ஒரு செகண்ட் தான். காஃபியை வாங்கினதும் நீங்க அதை மறந்தே போயிட்டீங்க. சரி, கட் பண்ணா மதியம். நீங்க ஒரு முக்கியமான வேலையில இருக்கீங்க. ஒரு சின்ன உதவி தேவைப்படுது. பக்கத்துல இருக்கிற உங்க கொலீக கூப்பிட்டு கேக்குறீங்க. ஆனா அவரு உங்களை ஒரு மாதிரியா பார்த்து எரிச்சலா ஒரு பதில் சொல்றாரு. அவ்வளோதான், மொத்த மூடும் ஸ்பாயில். ஒரு நிமிஷம், இங்க ஒரு கனெக்ஷன் இருக்கா? காலையில நீங்க செஞ்சதுக்கும் மதியம் உங்களுக்கு நடந்ததுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? நம்மளோட ஒரு பழங்காலத்து வைரவரி இதுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லுது. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இது என்ன சும்மா ஒரு பழமொழியா, இல்ல இதுக்குள்ள ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவமே ஒளிஞ்சிருக்கா? வாங்க இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கலாம். இத ஆங்கிலத்துல ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அலை விளைவு. யோசிச்சு பாருங்க, அமைதியா இருக்கிற குளத்துல ஒரு சின்ன கல்ல போட்டா என்ன ஆகும்? அது உருவாக்குற அலை மெதுவா ஆனா நிச்சயமா கரைக்கு வந்து சேரும் இல்லையா? நம்ம செயல்களும் அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட அப்படிதான். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். காலையில நீங்க காட்டின அந்த சின்ன எரிச்சல் அந்த காஃபி போடுறவரோட மூட கெடுக்குது. அவர் அதை வேற யார் மேலேயோ காட்டுறாரு. இப்படி அந்த நெகட்டிவ் எனர்ஜி கை மாறி மதியம் உங்க கொலீக் மூலமா வேற ஒரு ரூபத்துல உங்களுக்கே திரும்பி வந்திருக்கு பாத்தீங்களா? இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு மெக்கானிசம் தான். நாம வெளியே அனுப்புற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, அது கோவமா இருக்கலாம், இல்ல ஒரு இரக்கமில்லாத வார்த்தையா இருக்கலாம், அது அதோட நிக்கிறது இல்ல. அது ஒருத்தர்ட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அப்படி கைமாறி ஒரு ரவுண்ட் அடிச்சு கடைசியா எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து நிக்கும். ஆனா இதுக்காக நம்ம பயப்பட தேவையில்ல. அடடா, நம்ம தலையெழுத்து இவ்வளோதான் நினைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. சொல்லப்போனா இது ஒரு விதமான சோஷியல் பிசிக்ஸ் மாதிரி. உண்மை என்ன தெரியுமா? இது நம்ம கையில ஒரு பெரிய சக்தியை கொடுக்குது. ஆமா, நம்மளோட மதிய நேரத்தை, ஏன் நம்மளோட மொத்த நாளையுமே தீர்மானிக்கிற சக்தி நம்ம கையில தான் இருக்கு. அப்போ இதை எப்படி மாத்துறது? ரொம்ப சிம்பிள். அடுத்த தடவை ஒரு பதட்டமான சூழ்நிலையில கோபமா பேச வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செகண்ட், ஜஸ்ட் ஒரு செகண்ட் நிறுத்தி யோசிங்க. ஒரு எரிச்சலான வார்த்தைக்கு பதிலா ஒரு சின்ன புன்னுகை இல்ல ஒரு சாதாரணமான அன்பான வார்த்தை போதும். பாருங்க, உங்க மதிய நேரத்தை நீங்களே அழகா மாத்தி எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, உங்க காலை நேரம் தான் உங்க மதிய நேரத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். முற்பகல்ல நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் பிற்பகல்ல நீங்க அறுவடை செய்வீங்க. சரி, அப்போ இந்த கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். நாளைக்கு உங்க மதிய நேரத்தை நீங்க எப்படி உருவாக்க போறீங்க? ஒரு அமைதியான நாளா இல்ல இதே மாதிரி ஒரு பரபரப்பான நாளா? சாய்ஸ் உங்க கையில.